Welcome to Maximum channel. Don't forget to like and subscribe. 11th Max chapter 3 trigonometry exercise 3.16 sum y உடைய வேல்யூ வந்து 2 sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha இருக்கும்போது இன்னொரு y கொடுத்துருக்காங்க. அந்த yக்கும் இந்த yயும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த y வேல்யூ இது அப்படி இருக்கும்போது தென் ப்ரூவ் தட் இதோடைய வேல்யூவும் y அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இதுவும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டூ ப்ரூஃபில் என்னென்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே y தானே, அதனால் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டு இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இந்த இடத்துல 2 sin alpha 1 plus cos alpha minus sin alpha இருக்குது. இங்கே கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் இங்கே இருக்க டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க நியூமரேட்டர் சின்ன டினாமினேட்டர் செக் பண்ணும்போது இங்கே இந்த டினாமினேட்டர் இந்த நியூமரேட்டருக்கு என்ன ஆகிருக்கு, நியூமரேட்டருக்கு போயிருக்கு. பட் சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. என்னென்னா 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான்றது இங்கே மைனஸ் காஸ் ஆல்ஃபா இருக்குது. இந்த ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவும் இந்த 1ம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் நியூமரேட்டரில் இருக்குது. பட்டு இந்த காஸ் ஆல்ஃபா மட்டும் நெகட்டிவில் இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்குன்னா காஞ்சிகேட்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். a டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி இருக்குன்னா இதோடைய காஞ்சிகேட் டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து மைனஸ்ன்னு போட்டு எழுதணும். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா அதோடைய ஆப்போசிட் ப்ளஸ்ன்னு போட்டு நியூமரேட்டர் பை டினாமினேட்டரில் எழுதணும். டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருந்ததுன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை த காஞ்சிகேட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தான் கேன்சல் ஆகிடும். இந்த வேல்யூ எதுவும் இதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சிமிலர்லி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 1ஐயும் இந்த சைனையும் ஒரு பார்ட்டாக எடுத்துகிட்டு இந்த காசுக்கு மட்டும் மைனஸ் போட்டு காஞ்சிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துப்போம். எல்ஹெச்எஸில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த காஞ்சிகேட் சேஞ்சஸ் வந்து செக் பண்ணி போடலாம். 2 sin alpha divided by இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவை பக்கத்தில் எழுதிட்டு லாஸ்ட்டாக வந்து ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபான்னு எழுதுகிறேன். இப்போ இது ரெண்டு டேமும் நமக்கு மாறல, இது மட்டும்தான் மாறி இருக்குது, ரைட்டுங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் காஞ்சிகேட்டு மல்டிப்ளையிங் த காஞ்சிகேட் போட்டுக்கோங்க. மல்டிப்ளை அண்டு டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இதையே நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் போட்டு என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளையும் டிவைடும் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 sin alpha divided by 1 plus sin alpha plus cos alpha. எந்த சேஞ்சஸும் இல்லை, ப்ராக்கெட்ஸ் போட்டு இதை லாஸ்ட்டாக எழுதியிருக்கு. இந்த காஸ் ஆல்ஃபா இங்கே வந்திருக்கு, இந்த சைன் ஆல்ஃபா இங்கே வந்திருக்கு, எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, பாசிட்டிவ். இன்டூ இந்த 1 ப்ளஸ் இதுதான் ஏ, இது பின்னு வச்சுப்போம், இல்லை ஏ ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இல்லை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வச்சுப்போம். இதோடைய காஞ்சிகேட் என்ன, இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட், சென்டரில் நெகட்டிவ் எடுத்துகிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இது 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இதே டேர்மை டிவைடட் பைல எழுதணும். 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா இதோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் த எல்ஹெச்எஸ் வித் காஞ்சிகேட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ள எல்லாத்தையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இதுக்குள்ளே எதுவும் மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை, ஒன்லி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ஸில் தான் இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸில் தான் இருக்குது. அண்ட் டினாமினேட்டர் நம்ம பார்க்கும்போது இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபார்முக்கு இது என்ன பண்ணணும்னா ஏ இருக்க இடத்துல 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இருக்குது, இது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பின்றது காஸ் ஆல்ஃபா அதை ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே செக் பண்ணுங்கள். நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இது ஈக்குவல் டு இதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். இங்கே நமக்கு நியூமரேட்டரில் வந்து பார்த்தோன்னா இந்த டேர்ம் 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அப்படியே இருக்குங்களா, நியூமரேட்டரில் இந்த டேர்ம் இருக்குது. இப்போ டினாமினேட்டரை மட்டும்தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி சேஞ்ச் பண்ணி இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவாக கொண்டு வரணும். அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டினாமினேட்டரில் எல்லாமே சைன் டேர்ம்ஸில் தான் இருக்குது. இந்த டினாமினேட்டரை மட்டும் எடுத்து எல்லாமே சைனாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கு மட்டும் நம்ம என்னன்றதை இப்படி எழுதிட்டோம்ல, இப்போ வந்து எல்ஹெச்எஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி
இங்கே வச்சுக்கலாம் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா வந்துருச்சுங்களா. இதோடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 1 எடுத்துப்போம். இப்போ டேக் டினாமினேட்டர் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணலாம். இதை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணோன்னா ஸ்பேஷியஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இதை சால்வ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன இருக்கணும், கீழே டினாமினேட்டரில் சைன் கிடைக்கணும். நியூமரேட்டரில் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண வரைக்கும் பார்த்தாலே இந்த 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா வந்துடுச்சு. டினாமினேட்டர் நம்ம வந்து சால்வ் பண்ணி இதுவும் கேன்சல் பண்ணிவிட்டு சைன் ஆல்ஃபா மாதிரி வரணும். அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா சைன் ஆல்ஃபாவை மாற்றணும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா நம்ம ஃபைண்ட் பண்ணது த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ரைட்டுங்களா. இப்போ இது என்ன பண்ணோன்னா இங்கே ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்மாவை இங்கே அப்ளை பண்ணணும். இங்கே ஏன்றது 1, பின்றது சைன் ஆல்ஃபா. ஏ ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 2 இன்ட்டு ஏன்றது 1, பின்றது சைன் ஆல்ஃபா. இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி இருக்குது, அதனால் ப்ளஸ் வரும். ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர், பின்னா என்ன, சைன் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபாவை ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. திஸ் இஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ரைட். தென் இங்கே 1 ப்ளஸ் 2 into sin alpha. So 2 into sin alpha plus sin ஸ்கொயர் பண்ணோன்னா sin ஸ்கொயர் alpha minus cos ஸ்கொயர் alpha வந்துருச்சு. அந்த நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது, இதையும் நம்ம சைனாக மாற்றணும். ஏன் சைனாக மாற்றோம்னா இங்கே டினாமினேட்டர் எல்லாமே சைனில் தான் இருக்குது. சைனாக மாற்றணும்னா காஸ் ஸ்கொயரில் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் செக் பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் டீட்டானா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இது சைன் மட்டும் வேணும்னா இது இங்கே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்னா இந்த காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ. அதேமாதிரி சைன் ஸ்கொயர் டீட்டா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கலாம். ஒரு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் வேணும். இங்கே 1 இருக்குது, மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இதை தனியாக எடுத்து எழுதிக்கிங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ஓகேங்களா. ப்ளஸ்ஸு இந்த 2 சைன் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு நம்ம என்னென்னு எழுதலாம், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம். மைனஸ் ப்ளஸ்ஸு 2 சைன் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே 2 சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஒன் இதிலேருந்து நம்ம எதனா வந்து காமனாக எடுக்க முடியுமான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குங்களா. அப்போ 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு 2 சைன் ஆல்ஃபா. ஒன்று ஸ்கொயரில் இருக்குது, ஒன்று ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 சைனை மட்டும் காமனாக வெளியில் எடுங்க. 2 ரெண்டுத்துலேயும் 2 இருக்குது, சைன் இருக்குது. ஸோ 2 சைனை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், சைன் மட்டும் இருக்கும். ஸோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 1 மாறிடும். இப்போ இந்த நியூமரேட்டரை செக் பண்ணுங்கள். இந்த டினாமினேட்டருக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். டினாமினேட்டர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு ஹோல் ஸ்கொயரும் மைனஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டோடைய ஆன்சர் இங்கே போட்டோம்னா இந்த 2 சைன் ஆல்ஃபா கேன்சல் ஆகிட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 1, இந்த 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது ஈக்குவேஷன் 2 போடுங்க. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன, 2/2 சைன் ஆல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. நான் இந்த ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, ரைட்டுங்களா. ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன இருக்குது, 2 சைன் ஆல்ஃபா. இதுதான் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா, இது ப்ராக்கெட்டில் இருக்குது, டிவைடட் பை இது மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷன் 1ல். ஈக்குவேஷன் 1ல் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா இது என்னோட வேல்யூ, இதோடைய வேல்யூ தான் நம்ம வந்து இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோடைய வேல்யூவை இதுன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு பதிலாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்ன ஆகும், 2 சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 1 மாறிடும். இந்த 2 சைன் ஆல்ஃபா கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 1. அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, இந்த ஒய்யும் அந்த ஒய்யும் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஒய்ன்றது 2 சைன் ஆல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ்
காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த ஒய்க்கு வருவோம். இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா, அது இருக்கா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இருக்குங்களா, டிவைடட் பையில் 1 ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். Thank you. Don't forget to subscribe and like.